இந்த ஸ்டெம் செல்லோட சோர்ஸை பொறுத்து இதை வந்து 3 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதாவது இந்த ஸ்டெம் செல் எங்க இருந்து எடுக்கிறோம், அதோட டைப் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்பரியானிக் ஸ்டெம் செல், அடுத்து வந்து டிஷ்யூ ஆர் சொமேட்டிக் ஸ்டெம் செல், மூணாவது வந்து இன்டியூஸ்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல். ஸோ இந்த மாதிரி வந்து 3 டைப் வந்து இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பரியானிக் ஸ்டெம் செல். ஸோ அதோட பேர்ல இருந்தே நமக்கு வந்து தெரியுது, எம்பரியோஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அதாவது ப்ரீ இம்ப்ளன்டேஷன் எம்பரியோஸ்ல இருந்து இதை வந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறாங்க. இஎஸ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. ஓகே, டூரிங் ஐவிஎஃப், அதாவது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய நம்ம சுற்றிலாம் கேட்போம், ஐஸ்வர்யா கருத்திருத்தல் மையம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஒரு எக்ஸல் ஒரு ஸ்பெர்ம் செல்லையும் வந்து சேர்ந்து ஒரு ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஜைகோட்ல இருந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் பிளாஸ்டோசிஸ்ட்னு ஒரு ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 50 to 150 செல்ஸ் வந்து இருக்கும். அந்த 150 கிட்டத்தட்ட அதாவது நம்ம அந்த ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து 4 to 5 நாள் கழிச்சு வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுல தான் வந்து நமக்கு இந்த எம்பரியானிக் ஸ்டெம் செல்ஸை வந்து டிரைவ் பண்ணி எடுப்பாங்க. உள்ள இருக்கிற செல்ஸை வந்து மெக்கானிக்கலாவோ இல்லை என்சமெட்டிக்காவோ வந்து பிரிச்சு எடுத்து அதை வந்து தனியா கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெர்ம் எக்கும் சேர்ந்து அந்த ஃபெர்டிலைஸ்டு ஜைகோட்டா வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த இதுக்குள்ள இருந்து எடுத்து நம்ம கல்ச்சர் பிளேட்ல வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி செல் கல்ச்சர் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு பயங்கரமான ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா பாக்டீரியா வளர்க்கறது கூட ரொம்ப ஈஸியா ஒரு மீடியா போட்டு வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் செல் அப்படின்றது அது வந்து நமக்கு ரொம்ப அதுக்கு ஆப்டிமல் கண்டிஷன்லாம் வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்ணணும். அதை பத்தி நான் அப்கமிங் வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்றேன். ஸோ அது எப்படி அந்த செல் கல்ச்சர்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத. இப்போ ரெண்டாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா சொமேட்டிக் ஆர் டிஷ்யூ ஸ்பெசிபிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து நம்ம எம்பிரியோல இருந்து எடுத்தனால எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் சொன்னோம். இது வந்து டிஷ்யூ ஸ்பெசிபிக் சொமேட்டிக் செல்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறனால இதை வந்து சொமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு, ஜொமாட்டோ கிடையாது, சொமேட்டிக். ஓகே, ஸோ இது ஸ்பெசிபிக் டிஷ்யூஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹெமட்டோபைட்டிக் ஸ்டெம் செல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து போன் மேரோல இருந்து நமக்கு எடுப்பாங்க. அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா போன் மேரோ ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இடுப்பு கீழே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே அந்த போன் மேரோல இருந்து அப்படியே உறிஞ்சு வந்து எடுப்பாங்க. நம்ம அந்த இதுல எல்லாம் பார்த்துருப்போம், நம்ம மட்டன் பீஸ் எல்லாம் வந்து எலும்புக்குள்ள வந்து அப்படி சில பேர் அப்படி உரிவாங்க, பக்கத்துல இருக்கவங்க சேர்த்து உரிவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த போனுக்குள்ள விட்டு அந்த போன் மேரோல வந்து அந்த செல்ஸை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த எபிடர்மிஸ் செல்ஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்ல இருந்தும் வந்து சொமேட்டிக் செல்ஸை வந்து எடுக்கலாம். இந்த செல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணி இன்விட்ரோல வந்து க்ரோ பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கண்டிஷன்லாம் வச்சு. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறது தான் நம்ம சொமேட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம நார்மல் செல் மாதிரி வந்து நான் எப்பயும் மாற மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படி இல்லாமல் நம்ம ஸ்டெம் செல்ஸ் மாதிரி நமக்கு சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளோட சுற்றி இருக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணி மாறணும் அப்படின்னா நம்ம நினச்ச இடத்த அச்சீவ் பண்ணலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் கனெக்ட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.